அனைவருக்கும் வணக்கம். இது கிஷோப் அகாடமி. உங்க கிருஷ்ணன், நான் உங்க ராஜு. என்னடா அது புதுசா ஒரு சார் நிற்கிறாருன்னு பாக்குறீங்களா? ஓகே, நம்ம கிஷோப் அகாடமி டீம்ல புதுசா வந்து இணைஞ்சிருக்காங்க. ஸோ என்னுடைய ஸ்கூல் மெட்டு தான். ஆல்ரெடி நம்ம கிஷோபா டீம்ல வந்து மோகன் சார் உங்களுக்கு தெரியுமில்ல, அவங்க வந்து என்னோட யூஜி கிளாஸ்மேட், என் கூட 3 வருஷமா படிச்சவங்க. ஸோ ராஜு சார் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ஸ்கூல் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து அப் டு 12th வரைக்கும் என் கூட தான் படித்தாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நான் வந்து காலேஜ் வேறு பக்கம் படித்தேன், அவங்க வந்து ஈரோட்லேயே படித்தாங்க. ஸோ அங்கே வந்து ஒரு சில கிளாஸில் எடுத்துருந்தாங்க. இப்போ நம்ம கிஷோபா அகாடமி டீமில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து கொடுக்க போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போலேருந்து ஃபாலோ பண்ணி கொடுக்க போகிறாங்க. ஐ திங்க் ஒரு 2 மந்த்துக்கு முன்னாடி கூட நம்ம சேனல்லே வந்து அந்த ஐஎன்எம் சார்ந்து இருக்கக்கூடிய இஎஸ் ஷார்ட்கட்லாம் கொடுத்தாங்க. அப்போ வந்து ஃபேஸ் காட்டி கொடுக்கல, ஜென்ரலாக வந்து ஷார்ட்கட் மட்டும் கொடுத்தாங்க. ஸோ இப்போ வந்து தொடர்ச்சியாக இந்த வீடியோ கொடுக்க போகிறாங்க. இந்த வீடியோ பதிவு 2 பர்பஸ்க்காக. ஒன்று, ராஜு சார் நான் இன்ட்ரோ பண்ணுறதுக்கும், இன்னொன்று உங்களுக்கு அடுத்தடுத்து ஒரு லைவ் கிளாஸ் வந்து பார்த்தோன்னா லைவ் ப்ராக்டிஸ் கிளாஸ் வந்து கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? ராஜு சார் தான் கொடுக்க போகிறாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கிளாஸு. ஸோ அதுக்கான ஒரு வேலைப்பாடுகள் தான் ஃபுல்லாக 2-3 நாளாக வந்து போயிட்டுருக்கு. ஓகேங்களா? அது ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டு தான் சாரவே நான் இன்ட்ரோவே கொடுக்க வந்திருக்கேன். ஓகேங்களா? நாளிலேருந்து அந்த லைவ் கிளாஸ் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. என்னன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இலக்கணம். ஓகேங்களா? ஸோ இலக்கணம் சார்ந்து உங்களை ஃபுல் ப்ராக்டிஸ் பண்ண வைக்கிறதுக்கு சார் தான் வந்து பொறுப்பேற்றிருக்கிறாரு. ஓகேங்களா? நாளைக்கு கழிச்சு நீங்கள் மார்க் கம்மியாக வாங்கினாலும் சார்ட்ட நீங்கள் கேட்டுக்கலாம். ஓகேங்களா? ஆனால் ஃபுல்லாக வந்து உங்களை ஹேண்டில் பண்ணி அந்த இலக்கணம் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு பயம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை உடச்சி துக்குத்தூராக வந்து பார்த்தீங்கன்னா சார் பண்ண போகிறாரு. ஸோ இதுக்கு மேலே நான் இன்ட்ரோ கொடுக்க விரும்பலை. ஸோ ஃபர்தராக சார் சொல்லுவார். அது என்னன்னா, கேமரா முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் சார் பேசுகிறாரு, ஒரு சில தடுமாற்றங்கள் இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க, போக போக சரியாயிடும். ஒரு 1 வீக்கில் சரியாயிடும். பட் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து கான்செப்ட் வைஸ் வந்து ஃபுல் தரவாக்குறதுக்கு சாரோட ஒரு கேரண்டி வந்து கொடுக்க போகிறேன். அசூரன்ஸ் நானே கொடுக்குறேன், ஏன்னா சாரை பற்றி எனக்கு தெரியுமில்ல. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இலக்கணம் சார்ந்து நீங்கள் பயந்துக்கவே தேவையில்லை. கொஞ்சம் கேமரா முன்னாடி சாருக்கு கொஞ்சம் பயந்த மாதிரி பேசுவாங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க, சரிங்களா? ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட 50வது டேக் எடுத்துட்டு இருக்காரு. நான் சொன்னேன் அப்படிலாம் இல்லைடா, அப்படியே இல்லைங்க சார், நான் வந்து கொஞ்சம் ஸ்கூல் மெட்னால வாடாப்படம் டக்குன்னு வந்துடும். ஸோ அப்போ இருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்கும்போதே எல்லாரும் நல்லா கொடுக்கணும்னு நினைப்போம். அதுக்காகவே டேக்கு 50 டேக் ஆகிடுச்சு. அதான் சொன்னேன், நம்ம பசங்க தான், அவங்க தெரிஞ்சு புரிஞ்சுப்பாங்க. கான்செப்ட் வைஸ் நீ உள்ளே பூந்துக்கோ, ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொன்னேன். ஸோ சார் உங்களுக்கு ஃபர்தராக பேசுவோம், சரிங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். சார் சொன்ன மாதிரி தான், ஃபஸ்ட் டைம் கேமரா முன்னாடி இருக்கிறதுனால அந்த ஃபியர் இருக்குது. அது நான் வந்து போக நான் சரி பண்ணிக்கிறேன், சரிங்களா? ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக கண்டென்ட்டுக்குள்ளேயே போய்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த வாய்ப்பு கொடுத்த கிருஷ்ணன் சாருக்கும் சோபா மேம்க்கும் முதல்ல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன், சரிங்களா? முதல்ல இப்போ கண்டென்ட் என்னென்னா, இதுக்கு முன்னாடி நான் வந்து இயர் ஷார்ட்கட் அப்படிங்கிற சில வீடியோ போட்டிருக்கிறேன் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி. இப்போ நான் அடுத்த வீடியோ பதிவு உங்களுக்காக எதை பேஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, சிலபஸ் எடுத்து பார்த்தா சிலபஸ் ரொம்ப சேஞ்ச் ஆகிருக்கு. ஆக்சுவலாக வந்து டிஎன்பிஎஸ்சியில் 200 மார்க்கு, தமிழில் 100 மார்க்கு கொடுத்துட்றாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இலக்கணத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டாங்க, 85 மார்க்குக்கு கொடுத்துருக்காங்க. ஓல்டு சிலபஸ்லாம் எடுத்துட்டிங்கன்னா 45 மார்க்கு தான். இந்த நியூ சிலபஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 85 மார்க்குக்கு இலக்கணத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அப்போ இலக்கணம் பேஸ் பண்ணி சில கொஸ்டினை நான் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 50 கொஸ்டின் அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு வந்து அதை நான் ஒரு கொஸ்டினாக கேட்க, அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ண, நீங்கள் நார்மலாக வீட்டில் படிக்கிற மாதிரி இல்லாமல் ஒரு ப்ராக்டிஸாக இருக்கும். இந்த ப்ராக்டிஸ் என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் எக்ஸாம் ஹாலில் போகும்போது அந்த ஃபியரை வந்து உடைச்சிடும். அதுக்கு நான் கேரண்டி. சில தடுமாற்றம் இருக்கும், அது போக நான் சரி பண்ணிக்கிறேன், சரிங்களா? இப்போ ஒரு இலக்கணம் சம்பந்தமாக எடுக்கும்போது மொத்தம் 7 யூனிட்டுங்களா? 7 யூனிட்டில் மொதல் 6 யூனிட் வந்து இலக்கணம் பேஸ் பண்ணி தான் இருக்குது, கரெக்டுங்களா? மீதி வந்து 7வது யூனிட் வந்து ஆக்சுவலாக நூல், கதையாசிரியர், எழுத்தாளர், இந்த மாதிரி சம்பந்தமான ஆசிரியர் சம்பந்தமான கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. அப்போ இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து திருக்குறளை எழுதியவர் யார் அப்படின்னா, நீங்கள் திருவள்ளுவர் அப்படின்னு எழுதிடுவீங்க, மனப்பாடம் பண்ணதோ இல்லை வந்து ஞாபகம் வச்சுக்கிறதோ எழுதிடுவீங்க. நாலடியார் எழுதியவர் யார் அப்படின்னா சமண முனிவர் அப்படின்ட்டு நீங்கள் பேஸ் பண்ணி எழுதிடுவீங்க, கரெக்டுங்களா? ஆனால் இலக்கணம் அப்படி கிடையாது. இல்லை, இலக்கணம் பொறுத்த வரைக்கும் மேத்ஸ் மாதிரி தான். புரிஞ்சால் மட்டும்தான் இலக்கணமும் எழுத முடியும். மேத்ஸும் அப்படி தான், புரிஞ்சால் மட்டும்தான் மேத்ஸும் போட முடியும், கரெக்டுங்களா? அப்போ அதுக்கு நான் வந்து உங்களை எப்படி ப்ராக்டிஸ் பண்ண வைக்க போகிறேன். அதுக்கு ஒரு சின்ன ஐடியா தான். ஒரு நாள் டு ஒரு நாள் ஒரு 50 கொஸ்டின் இலக்கணம் சம்பந்தமாக. சரி, எதை பேஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு பார்த்தா, இதுக்கு முன்னாடி தகுதி தேர்வு அப்படின்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 50 தகுதி தேர்வு நடந்திருக்கு. ஒரு தகுதி தேர்வுக்கு 100ன்னு போட்டிங்கன்னா கூட கிட்டத்தட்ட 5000 கொஸ்டின் இருக்குது. இந்த 5000 கொஸ்டினில் ஒரு 50 கொஸ்டின் நாளையிலேருந்து லைவ். எப்படி அப்படின்னா லைவ் ப்ராக்டிஸ். இப்போ நீங்கள் கணக்கு போட்டு பாருங்களேன், ஒரு வாரத்துக்கு 200 கொஸ்டினா,
அப்போ கிட்டத்தட்ட இந்த ஒரு 4 மாசத்துல ஒரு 3000 கொஸ்டின் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண போறீங்க. 3000 கொஸ்டின் மட்டும் கிடையாது, அந்த 3000 கொஸ்டினோட எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், அதுக்குள்ள இருக்கிற எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனையும் நான் உங்களுக்கு நான் வந்து சொல்லி தர போறேன். சரிங்களா? அதை நீங்கள் வந்து என் லைவ் கிளாஸை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஒரு 4-5 வீடியோலையே உங்களுக்கு வந்து இலக்கணம்னா இவ்வளவு தானா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆல்ரெடி உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் இதுக்குள்ளே இவ்வளோ விஷயம் இருக்குது அப்படிங்கிறத நான் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு எடுத்து சொல்ல போகிறேன். சரிங்களா? என்னுடைய பாணியில். சரி, ஒன்றும் இல்லை, ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்ப்போம். இலக்கணம் சம்பந்தமாக ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். எப்படி கொஸ்டின் ஆக்சுவலாக வந்து இது தகுதி தேர்வில் கேட்ட கொஸ்டின் தான். புரியுதுங்களா? என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதுக்கு எப்படி ஆன்சர் நீங்கள் நாம் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாருங்களேன். ஆக்சுவலாக என்ன கேட்டிருக்காங்கன்னா பொருந்தா சொல்லை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்களா. ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா. இந்த 4 ஆப்ஷனை பார்த்த உடனே நீங்கள் உங்களுக்கு டக்குன்னு மைண்டில் என்ன வருது? ஆக்சுவலாக லாஸ்ட் எழுத்து பார்த்தாவே தெரிஞ்சுது. குசுடு துபுரு அப்படிங்கிற எழுத்து தான் லாஸ்ட் எழுத்தாக வந்திருக்கு. அப்படின்னா என்ன வரும்? குற்றியல் உகரம். குற்றியல் லுகரம்னா முதல்ல என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆக்சுவலாக குற்றியல் லுகரம்னா என்ன? 6 எழுத்துக்கள் கு சு டு து பு ரு. அதாவது ஒரு சொல்லோட கடைசி எழுத்து இந்த 6 எழுத்து வந்ததுனாவே குற்றியல் லுகரம்னு தெரியும். ஏன் அது குற்றியல் லுகரம் அப்படின்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து இப்போ இதே எடுத்துக்கோங்களேன், கடைசி எழுத்து பாருங்க பு, பண்பு, அந்த நம்ம சொல்கிற அந்த மொழிநடையாக பேசுகிற வார்த்தைகள் பாருங்க பண்பு, அந்த ஸ்லோவாக வரும். இதே வந்து இப்போ இதை எடுத்துக்கோங்களேன், எக்கு, கடைசி வார்த்தை எப்படி வருது? தனக்குரிய ஒரு மாத்திரையிலிருந்து குறைஞ்சு ஒலிக்குது. அதாவது ஒரு சொல்லோட இறுதியில் இந்த 6 எழுத்தும் குறைஞ்சு ஒலிக்குது. இதே வந்து எக்குக்கு பதிலாக குப்பை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அந்த சவுண்டு பாருங்க, அந்த மாத்திரையோட அளவு குறையல. புரியுதுங்களா? இதே வந்து வகுப்பு, வகு, அந்த கு வந்து தன்னுடைய கேரக்டர், அதாவது தன்னுடைய மாத்திரையிலேருந்து கொஞ்சம் கூட குறையலை. இதுதான் ஆக்சுவலாக வந்து ஒரு சொல்லோட லாஸ்ட் எழுத்து குசுடு துபுரு, இந்த 6 எழுத்தும் தனக்குரிய ஒரு மாத்திரையில் இருந்து அரை மாத்திரையாக குறைஞ்சு போச்சு அப்படின்னா அதுக்கு பேர் குற்றியல் உகரம். ஓகேங்களா? இதை குற்றியல் உகரம். சரி, ரைட்டு. இப்போ இதை பார்த்த உடனே குற்றியல் உகரம் பேஸ் பண்ணி தான் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனால் நம்ம பொருந்தா சொல்ல எடுக்கணும். பொருந்தா சொல்லுங்கிறது என்ன? 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்களா. 4 ஆப்ஷனில் 3 ஆப்ஷன் வந்து லிங்க் ஆகுமா? ஒரே லிங்க்கில் இருக்குமா? 1 வந்து தனியாக இருக்குமா? இதை பார்த்த உடனே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். சரி, ரைட்டு. குற்றியல் உகரம் வந்து லாஸ்ட் எழுத்து வந்துருச்சு. அப்போ அதுக்கு முன்னாடி எழுத்தை நம்ம பேஸ் பண்ணணும். முன்னாடி எழுத்து என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு பாருங்களேன். ஜஸ்ட்டு முன்னாடி எழுத்து வந்து இதுக்கு முன்னாடி முதல்ல குற்றியல் உகரத்தோட வகைகள் உங்களுக்கு தெரியணும். குற்றியல் உகரம் வந்து மொத்தம் 6 வகை. வன்தொடர் குற்றியலுகரம், இடைத்தொடர் குற்றியலுகரம், மென்தொடர் குற்றியலுகரம், ஆயுதத்தொடர் குற்றியலுகரம், மென்தொடர் குற்றியலுகரம். கிட்டத்தட்ட இது சம்பந்தமா 6 வகை சொல்லுங்க சார். உயிர் தொடர் குற்றியலுகரம் ஃபர்ஸ்ட். சரிங்களா? அடுத்தது வந்து ஆயுதத்தொடர் குற்றியலுகரம், அப்புறம் நெடில் தொடர் குற்றியலுகரம். இந்த 3 ஈஸியாக சொல்லிட்டீங்க அப்படின்னா அடுத்தது பாருங்க, வன்தொடர் குற்றியலுகரம், மென்தொடர் குற்றியலுகரம், இடைத்தொடர் குற்றியலுகரம். மொத்தம் வந்து 6 குற்றியலுகர வகைகள் இருக்கு. இது தெரிஞ்சால் மட்டும்தான் இதை வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போ பாருங்களேன், அதாவது குற்றியலுகரத்துக்கு வேணாம் சூஸ் பண்ணும். அவ்வளோதான். அதாவது குற்றியலுகரத்துக்கு முன்னாடி எழுத்து வல்லின மெய்யெழுத்துக்கள், குற்றியலுகரத்துக்கு முன்னாடி எழுத்து வல்லின மெய்யெழுத்துக்கள் வந்தது அப்படின்னா அது வன்தொடர் குற்றியலுகரம். சரிங்களா? இதே வந்து குற்றியலுகரத்துக்கு முன்னாடி மெல்லின மெய்யெழுத்துக்கள் வந்தா, இந்த 6 எழுத்துக்கள் வந்தா அது மென்தொடர் குற்றியலுகரம். இதே வந்து குற்றியலுகரத்துக்கு முன்னாடி வந்து இடையின எழுத்துக்கள், அதாவது இடையின மெய்யெழுத்துக்கள் வந்தது அப்படின்னா இந்த 6 எழுத்துக்கள், அதாவது எரள வளல புள்ளி வச்சா இல்லை இவ்வ இல்லை இல்லை, கரெக்டுங்களா? இந்த 6 எழுத்து வந்தால் அதுக்கு பேர் என்ன? இடைத்தொடர் குற்றியலுகரம். சரி, இது 3மே தெரிஞ்சிருச்சு. குற்றியலுகரத்துக்கு முன்னாடி ஆயுத எழுத்து வந்தாவே அது ஆயுதத்தொடர் குற்றியலுகரம். புரியுதுங்களா? ஆயுதத்தொடர் குற்றியலுகரம்.
சரி ரைட்டு. நெடில் தொடர் குற்றியலுகரம்னா இப்போ 3 பார்த்துட்டோம், இது 4வது. இப்போ நெடில் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னா எல்லாத்துக்கும் காமன் வந்து குற்றியலுகரம் லாஸ்ட் எழுத்து தான், அதுக்கு முன்னாடி எழுத்து நெடில் எழுத்தாக இருக்கணும். உதாரணத்துக்கு பாடு, இது நெடில் எழுத்தா? நெடில் எழுத்து வந்தாவே அது நெடில் தொடர் குற்றியலுகரம். அதுவும் தனி நெடிலா இருக்கணும். ஆமா. என்னன்னா ஒரே ஒரு எழுத்து தான் இருக்கணும், அந்த ஒரு எழுத்தும் நெடில் எழுத்து மட்டும்தான் இருக்கணும். உங்களுக்கு புரியுதுங்களா? சிங்கிளாக தான் வரணும், ஆனால் அது நெடிலாக இருக்கணும், அவ்வளோதான் விஷயம். புரியுதுங்களா? இதே வந்து உயிர் தொடர் குற்றியலுகரத்தை நோட் பண்ணி பாருங்க. ஆக்சுவலாக உயிர் தொடர் குற்றியலுகரத்துக்கு அதில் வந்து குற்றியலுகரத்துக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் இது மட்டும். இப்போ உயிர் தொடர் குற்றியலுகரம் அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து குற்றியலுகரத்துக்கு முன்னாடி எழுத்து உயிர் எழுத்தாக வரணும். உயிர் எழுத்து அப்படிங்கும்போது ஒரு உதாரணத்துக்கு வந்து இப்போ ரா இருக்குன்னு வைங்களேன், ராவை பிரித்தா என்ன வரும்? இரு ப்ளஸ் ஆ வருமா? அதாவது உயிர் எழுத்தும் உயிர்மை எழுத்தும் இருக்கும். புரியுதுங்களா? அப்போ அதுக்கு பேர் தான் வந்து உயிர் தொடர் குற்றியலுகரம். ஏங்க இதுக்கு நீங்கள் உயிர்மை தொடர் குற்றியலுகரம்னு சொல்லாமல்ல, பிரிச்சாவே அதில் வந்து உயிரெழுத்து வந்துடுது. அப்போ அதுக்கு பேர் தான் வந்து உயிர் தொடர் குற்றியலுகரம். புரியுதுங்களா? சரிட்டு. இப்போ இது வந்து நம்ம இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம இன்னும் ஆன்சரையே பார்க்கல, ஆனால் கிட்டத்தட்ட 6 விதமான லிங்கை பார்த்துட்டோம். சரி ரைட். இப்போ இந்த எழுத்தை பார்த்த உடனே இந்த ஆப்ஷனை பாருங்களேன். இப்போ இந்த எழுத்தை பார்த்த உடனே உங்களுக்கு வந்து ஒரு நிமிஷம் பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா, இந்த மெல்லின எழுத்துக்கள் வந்து இந்த 2வது எழுத்தை எழுதி பாருங்களேன். பண்புல இன்னா, மஞ்சுல இஞ்சா, இதுலேயும் இன்னா, இதில் என்ன எழுத்து? அக்கு. அப்போ மெல்லின மெய்யெழுத்துக்கள் இந்த 3லையுமே லிங்க் ஆகுதா? அப்போ ஆப்ஷன் சி, ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி வந்து ஒரு லிங்க். தனியாக இருக்கிறது என்ன? ஆயுதத்தொடர். அதாவது ஆப்ஷன் டி தான் வந்து சரியான விடை. எதை வச்சு அப்படின்னா, குற்றியலுகரத்துக்கு முன்னாடி ஆயுத எழுத்து வந்திருக்கு, அதனால் அதை வந்து ஆயுதத்தொடர் குற்றியலுகரம். சம்பந்தமே இல்லாத ஒன்று அப்படின்னா அதுதான். மீதி 3 என்ன தொடர் குற்றியலுகரம்? மெல்லின மென்தொடர் குற்றியலுகரம். உங்களுக்கு புரியுதா? மெல்லின மெய்யெழுத்து, மெல்லின மெய்யெழுத்துக்கள் குற்றியலுகரத்துக்கு முன்னாடி வந்திருக்கு. உங்களுக்கு புரியுதுங்களா? குற்றியலுகரம்னா குசுடுத்துப்புரு தான். குசுடுத்துப்புருங்கிற எழுத்துக்கு முன்னாடி எழுத்து எந்த எழுத்துன்னு இருக்கிறது வச்சு தான் நம்ம ஆன்சர். சார் சொல்றபடி அது எல்லாமே மென்தொடர், அதாவது மெல்லின எழுத்துக்கள் வந்திருக்கிறதுனால அது மென்தொடர் குற்றியலுகரம். அக்கு வந்திருக்கிறதுனால ஆயுத எழுத்து வந்ததுனால அது ஆயுதத்தொடர் குற்றியலுகரம். ஸோ பொருந்தாது எதுன்னு பார்த்தா இதுதான். இது நீங்க புக்கிலே வந்து பார்த்தா தகவல் கொடுத்துருப்பாங்க, அந்த PDF எடுத்துக்கலாம். இப்போ நான் சொன்னதுதான். இப்போ நீங்கள் அந்த புக்கில் படிக்கிறது இதே தான். ஆக்சுவலாக பாருங்கள், அப்படியே வரிசையாக வரலாம் இருங்க. ஆக்சுவலாக பாருங்கள், குற்றியலுகரம் ஒரே நிமிஷம் பாருங்கள். குற்றியலுகரம் அப்படின்னா என்ன? அதாவது வந்து குற்றியலுகரத்துக்கு உண்டான எழுத்து 6 எழுத்து. குசுடு துபுரு, குசுடு துபுரு. இந்த 6 எழுத்தும் ஒரு சொல்லோட கடைசியில், அதாவது லாஸ்ட்ல வரும்போது தனக்குரிய ஒரு மாத்திரையிலிருந்து எவ்வளவு மாத்திரை, அதாவது சவுண்டு கம்மி, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கடைசி எழுத்து சவுண்டு கம்மியாக வருதுன்னா அரை மாத்திரையா ஒலிக்கும். அப்போ அதுக்கு பேர் தான், அதாவது தனக்குரிய ஓசையிலிருந்து குறைந்து ஒலிக்கும் உகரம் குற்றியலுகரம். ஓகேங்களா? இதை வந்து பிரிச்செழுதுனா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம். ஆக்சுவலாக கரம்ங்கிறது எழுத்து, கடைசி எழுத்து ஊ எழுத்து வரணும், அதுதான் வந்து குற்றியலுகரம். உங்களுக்கு புரியுதுங்களா? அந்த குசுடு துபுருக்கு பாத்தீங்களா, எல்லாமே பாருங்க ஊ கு சு பிரிச்சு பாருங்க, இக்கு பிளஸ் ஊ ஊ. அதாவது இப்போ இந்த கூவை வந்து பிரிச்சா என்ன வரும்? இக்கு பிளஸ் ஊன்னு வருமா? உகரம். கடைசி எழுத்து ஊ வரணும், அது உகரம். இதே இடத்துல கீன்னு எடுத்துக்கோங்களேன், கீயை பிரிச்சா என்ன வரும்? இக்கு கூட்டல் ஈன்னு வருமா? அது இகரம், அதாவது குற்றியல் இகரம். அது வந்து நான் அடுத்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? இப்படி தான் ஒரு இலக்கணம் வந்து நீங்கள் வந்து நார்மலாக வந்து மனப்பாடம் பண்ணுற விஷயமே கிடையாது.
இந்த எழுத்துக்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். இந்த எழுத்து வந்தால் இது குற்றியல் உகரம், இந்த குற்றியல் உகரத்துக்குள்ளே இத்தனை வகை அப்படின்ட்டு நாம் தெரிஞ்சால் மட்டும்தான். மேத்ஸ் மாதிரி தான், புரியுதுங்களா? அப்போ இப்படி தான் ஒரு கொஸ்டினை எடுத்து அதுக்கு கீழே எக்ஸ்ட்ரா என்னென்ன இன்ஃபர்மேஷன் நான் தரப்போகிறேன் அப்படிங்கிற லைவ் ப்ராக்டிஸ் வந்து நாளையிலேருந்து நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். சரிங்களா? இதில் இன்னொன்று என்னென்னா, இப்போ இது சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு. இப்போ நெடில் தொடர் குட்டியில் சார் சொன்ன மாதிரி நெடில் தொடர் குட்டியில் என்ன சொல்லியிருக்காங்க? தனி நெடிலை தொடர்ந்து வரும் குட்டில் இருக்கும். சார் சொன்னாருங்களா? தனி நெடில என்ன அர்த்தம்? ஒரே ஒரு நெடில் எழுத்து மட்டும் தான் வந்து பாருங்க. இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் எழுத்து பாருங்க, ஒரே நிமிஷம். ஃபர்ஸ்ட் எழுத்து நோட் பண்ணி பாருங்க, நெடில் எழுத்து தான், ஆனால் சிங்கிளாக தான் வந்திருக்கு. அதாவது பாக்கு அப்படிங்கிற மாதிரி வரல. உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ உதாரணத்துக்கு பாக்கு அப்படின்னு இந்த 2 எழுத்து அப்படி வரல, தனியாக ஒரு எழுத்து வந்திருக்கு, அவ்வளோதான். அதேமாரி மாசு, மா, பாடு, கா, ஆ சிங்கிளாக வந்திருக்கு, ஆனால் நெடில் எழுத்தா வந்திருக்கு. இப்போ வந்து தமாசுன்னு இருக்கு. தமாஸ், தமாசு. இப்ப கடைசி எழுத்துக்கு முன்னாடி எழுத்து நெடில் எழுத்து தான், ஆனால் நெடில் தொடர் கிடையாது. ஏன்னா தனி நெடிலா வந்திருக்கணும், தனியா வந்திருக்கணும். தான் வந்து எக்ஸ்ட்ரா சேர்ந்து வந்திருக்கு. அப்ப இது வந்து நெடில் தொடர் கிடையாது. ஆக்சுவலா அதாவது இது நெடில் எழுத்து நீங்க கேட்கறது கரெக்ட் தான், ஆனா வந்து தனி எழுத்தா வரணும். இது வந்து ஜாயிண்ட் ஆகி வந்திருக்கு, ஜோடியா வந்திருக்கு. அப்ப அது வந்து நெடில் தொடர் கிடையாது. ஓகேங்களா? ஆயுத தொடருக்கு எப்பவும் போல ஆயுத தொடருக்கு ஒன்னே ஒன்று தாங்க, இந்த எழுத்து ஒன்று தாங்க, ஆயுத எழுத்து ஒன்று தான். குற்றியல் உகர எழுத்துக்கு முன்னாடி இந்த எழுத்து வந்தாவே அது ஆயுத தொடர் குற்றியல் உகரம் தான். அதான் இந்த உயிர் தொடருக்கு நான் சொன்ன பார்த்தீங்களா? அதாவது வந்து குற்றியல் உகர எழுத்துக்கு முன்னாடி உயிர் எழுத்துக்கள், உயிர் எழுத்துக்கள்னா அதாவது உயிர்மை எழுத்துக்கள். உயிர்மை எழுத்துக்கள்னா பிரிக்கிற எழுத்துல வந்து உயிர் எழுத்துக்கள் வரணும். ஆ, கா, இ, கி, உ, கு. அதாவது இருக்கு. இப்ப பாருங்க, ஒரு உதாரணத்துக்கு அரசு இருக்கா? இந்த ர, அதாவது குற்றியல் உகர எழுத்துக்கு முன்னாடி எழுத்து ரா. இதை பிரிச்சா இரு கூட்டல் ஆ, உயிரெழுத்து. உயிரெழுத்து குற்றியல் உகரத்துக்கு முன்னாடி வந்தா அது உயிர் தொடர் குற்றியல் உகரம். ஓகேங்களா? மற்றபடி அதான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி தான். பேஸ்மெண்ட் என்ன? குற்றியல் உகர எழுத்துக்கள், இந்த 6 எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வரும். சரியா? அதுக்கு முன்னாடி வந்து இந்த இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இருங்கிற வல்லின மெய்யெழுத்துக்கள் வந்தா அது வன் தொடர் குற்றியல் உகரம். அதே வந்து மெல்லின மெய்யெழுத்துக்கள் வந்தா மென் தொடர் குற்றியல் உகரம். அதே வந்து இடையின மெய்யெழுத்துக்கள் வந்தா இடைத்தொடர் குற்றியல் உகரம். ஓகேங்களா? உங்களுக்கு புரியுதுங்களா? அவ்வளவுதான். இதோட எக்ஸாம்பிள் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். பாருங்க, அதே எக்ஸாம்பிள் அப்படியே கொடுத்து கேட்டுருக்காங்க பாருங்க. மஞ்சு, பண்பு, இதெல்லாம் அங்கேயே இருந்தது தான். இப்போ நாம எடுத்து வந்த கொஸ்டின்ல அதை டெலீட் பண்ண சரி, டெம்ப்ளேட் இங்க பாருங்க, அந்த ஆக்சுவலா மென்தொடர் குற்றியல் உகரத்துல எடுத்துக்காட்டு அதே தான். ஆக்சுவலா பண்பு, பண்பு, கண்டு, மஞ்சு இந்த 3மே வந்து அந்த புக்கு இங்க தெரியுதுங்களா? ஒரு நிமிஷம். பண்பு, மஞ்சு, பங்கு, பங்கு. புரியுதுங்களா? அதையே அப்படியே கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். அதே மாதிரி தான் ஆயுத தொடர் குற்றியல் உகரத்துலயும் அதே தான். டெலீட் பண்ணி இங்க பாருங்க, எக்கு கொடுத்துருக்காங்களா? அவ்வளவுதான். இந்த ஒரே ஒரு சிம்பிள் தான். என்னன்னு பொருந்தா இணைன்னு கேட்டாங்க. அந்த பொருந்தா இணைக்குள்ள இவ்வளவு பகுதி இருக்கு. இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். அவ்வளவுதான். நாளையிலேருந்து இந்த லைவ் கிளாஸ் இப்படி தான் போக போகுது. ஸோ அந்த லைவ் கிளாஸுக்கு சார் ரெடி பண்ணியிருக்கிறது நான் சும்மா ஓரலாக காட்டுறேன். ஆனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் காட்டுவேன், ஏன்னா நீங்கள் பார்த்துக்கூடாதுங்கிறது சொன்னோம். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா சாரு இப்போ ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா இங்கே பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பார்த்தீங்கன்னா இது சார் ரெடி பண்ணது தான். இங்கே பாருங்க, பொருந்தாச்சொல், அகத்திணை அல்லாது, இது எல்லாத்துக்கும் புக்கு ப்ரூஃப் வந்து எடுத்து வச்சிருக்காரு சார். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ஒவ்வொன்றுக்குமே புக்கோட அந்த எக்ஸ்பிளனேஷன் ப்ரூஃபோட வந்து எடுத்திருக்காரு. ஏன்னா அது அப்போவே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. நாங்கள் பாருங்கள், ஒவ்வொன்றுக்கும் பாருங்கள் ஒரு கொஸ்டின், அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் புக்கில் எங்கே இருக்குது அதை கட் பண்ணி வச்சு அதையும் உங்களுக்கு சேர்த்து சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்களேன், ஓவராலாக என்ன ஆகிடும், அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் தெரிஞ்சுப்பீங்க, ப்ளஸ் எக்ஸ்ட்ரா அதை சார்ந்திருக்கூடிய தகவலும் தெரிஞ்சுப்பீங்க. அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிஸ். அப்போ 3000 கொஸ்டின் நீங்கள் அப்படி பார்க்கும்போது நினச்சி பாருங்கள்,
நான் கன்ஃபார்ம் சொல்கிறேன், இலக்கணம் சார்ந்து நீங்கள் பயப்பட தேவையே இல்லை. இப்போ ஒரு கொஸ்டினுக்கு எவ்வளோ விளக்கங்கள், அது உங்களுக்கு ஃபுல்லாக சொல்கிறதுனால தான், பொறுமையாக சொல்கிறதுனால அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. இதே லைவில் வரும்போது நீங்கள் டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணீங்க, சார் வேகமாக அதோட எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருவார். அப்போ கண்ணில் அதையும் பார்த்துருவீங்க, அதை சார்ந்திருக்கக்கூடிய மற்ற தகவலும் பார்த்துருவீங்க. இப்போ பாருங்க, கொடுத்துருக்குது 2 தான், மெயின் தொடரும் ஆயுத தொடரும். ஆனால் நம்ம எவ்வளோ பார்த்துட்டோம், நெடிலும் பார்த்துட்டோம், எல்லாம் ஒரு ரிவிஷன் தானே. ஸோ இந்த லைவ் கிளாஸ் எப்படி இருக்குன்னா, நீங்கள் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி இருக்கும், நீங்கள் படித்த பாயிண்ட்ஸை ரீகலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காத அளவுக்கு ஸ்ட்ராங்காக நீங்கள் இப்போ ஒவ்வொரு டைமும் நீங்கள் அந்த குட்டியில் இருக்கிற வகையில் திரும்ப திரும்ப பாருங்கள். இப்போ எவ்வளோ பார்த்துட்டீங்கல்ல, அடுத்த டைம் குட்டியில் இருக்கிற வகையை பார்த்தாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த லைவ் கிளாஸ் தான் உங்களுக்கு ஞாபகத்து வரும். அந்த மாதிரி தான் சார் ஒவ்வொன்றுக்குமே ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வலுவலாம் ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டார். அப்போ இது ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருவாரு. ஓகேங்களா, உங்களுக்கு கொஸ்டின் ஃபுல்லாக கிட்டத்தட்ட 50 கேள்விகள் இதே மாதிரி தான் ரெடி பண்ணிக்க. ஏன்னா இது ஒவ்வொன்றும் ரெடி பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. இது எங்கே இருக்குது, இது எங்கே புக்குக்குள்ளே இருக்குது, அதை தேடணும், அதை பிடிஎஃப்ல போய் எடுக்கணும், அதை கட் பண்ணணும். ஒரு கொஸ்டின் ரெடி பண்ணுறது கிட்டத்தட்ட 5 நிமிஷம் ஆகும். இது 2 நாளாக ரெடி பண்ணது. அதனால தான் ஒரு நாள் டு ஒரு நாள் கிளாஸ் நாங்கள் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கோம். ஸோ முழுக்க முழுக்க உங்களுக்காக உழைப்பை போட்டு பண்ண போகிறோம். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிங்க. புரியுதுங்களா? அந்த 85 மார்க் நாங்கள் எடுக்கணும் அப்படின்னா இந்த லைவ் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஒரு 4 கிளாஸ் போகும்போது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். இந்த தகுதி தேர்வு கேள்வி எல்லாமே நீங்கள் ஒரு வகையாக, அதாவது ஒரு கேட்டகரியாக நீங்கள் படித்து ஃபுல் ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணிவிடுவீங்க. இது நம்ம பேட்ச் ஸ்டூடெண்டாக இருக்கட்டும், இல்லை யூடியூப் ஸ்டூடெண்டாக இருக்கட்டும், எல்லாருமே தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? முழுக்க முழுக்க சார் உங்களுக்கு இது ஃபுல் பொறுப்பு எடுத்துப்பாரு. நீங்கள் என்ன டவுட்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேளுங்க. நீங்கள் ஒவ்வொரு கிளாஸும் உங்களுக்கு ஒர்த்தபுளாக இருக்கும். நீங்கள் நாளைக்கு கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு புரியும் அதோட வேல்யூ என்னங்கிறது. நாளைக்கு ஃபஸ்ட்டு கிளாஸ் நீங்கள் வந்து அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். டெய்லியும் நைட்டு 9 மணிக்கு சாரோட கிளாஸ் நடக்கும். ஓகேங்களா? 9 மணிக்கு லைவ் கிளாஸு லைவாகவே நடக்கும். ஓகேங்களா? அந்த 9 மணிக்கு நான் ஒரு லைவ் கொடுப்பேன் பார்த்தீங்களா, தமிழ் இயல் நடத்தி போடுறேன் பார்த்தீங்களா, அது வந்து நான் பிஃபோராகவே நான் வந்து என்ன பண்ணிடுறேன், ஒன்று 7 மணிக்கு நான் கொடுத்துறேன், நான் ஆஃப்டர்நூன் கொடுத்துறேன். ஆனால் 9 மணிக்கு இந்த இலக்கணம் ப்ராக்டிஸ் கிளாஸ் உங்களுக்கு நடக்கும். சரிங்களா? ஏன்னா எல்லாருக்குமே இப்போ மோகன் சார் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வீடியோஸ் ஃபுல்லாக ஜிகே வீடியோஸ் அதுன்னு கொடுக்க வேண்டியது இருக்குது. நானும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் இயல் வந்து கொடுக்க வேண்டியது இருக்குது. அப்புறம் மேடம் வந்து கொஸ்டின் அது இதெல்லாம் கொஞ்சம் எடுக்க வேண்டியது இருக்குது. வினிதா மேடம் கரண்ட் அஃபேர்ஸ் எடுக்க வேண்டியது இருக்குது. கணேஷ் சார் ஃபுல்லாக மெட்டீரியல் ரெடி பண்ண வேண்டியது இருக்குது. அப்போ எல்லாருக்குமே அவங்களோட பங்களிப்பு இருக்குது. அது இல்லாமல் இப்போ இலக்கணத்துக்கு ஒரு ப்ராக்டிஸ் கொடுக்கணும், அது முழுக்க முழுக்க ராஜி சார் ஹேண்டில் பண்ணிப்பாங்க. அது இல்லாமல் ஒரு உங்களுக்கு டாப் 10 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோன்னா அதுவும் நம்ம கொடுத்துட்ருக்காங்க. ஜிகே டெய்லியுமே டாப் 10 கொஸ்டின்ஸ் அது கொடுத்துட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேவையானது எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் சரியாக யூட்டிலைஸ் பண்ணிங்க. அடுத்தடுத்து ஜிகேக்கான லைவ் டெஸ்ட் நாங்கள் கொடுக்கறதுக்காக ஒரு பிளான் வச்சுருக்கோம். ஃபஸ்ட் இது ஒரு ஃப்ளோவில் ஒரு 5 இது போயிடுச்சுன்னா ஜிகேக்கு லைவ் டெஸ்ட் வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். அது நம்ம டீமில் வந்து யாராவது வந்து கொடுப்பாங்க, அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. அது பாட வாரியாக உங்களுக்கு ஒரு 50 கேள்வி 60 கேள்வி அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? அதுவும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிங்களா? அவ்வளோதான். இது ஓகே. இந்த கேள்வி நீங்கள் இதாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், அவுட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, அதான் நம்ம கொஞ்சம் பாதி மறைச்சிட்டோம்ல. ஸோ ஃபஸ்ட் டைம் வீடியோக்கு வர்றதுனால உங்களுக்கு கொஞ்சம் தடுமாற்றமாக இருந்திருக்கும். பட் கான்செப்டுகள் நுழையும் போது நல்லா ப்ரீஃபாகவே பண்ணிடுவாங்க. நீங்கள் அடுத்தடுத்த கிளாஸ் உங்களுக்கே புரிஞ்சிடும், உங்களுக்கு ஒர்த்தபுளாக இருக்கும், நீங்கள் பயப்படவே தேவையில்லை. ஓகேங்களா? வேறு ஏதாவது தகவல் வருது இல்லைங்களா? வேற என்ன, அவங்க நீங்கள் இலக்கணத்தில் 85க்கு 85 மார்க் எடுக்கிறதுக்கு என்னுடைய எஃபர்ட்டை நான் கண்டிப்பாக போடுவேன். நீங்கள் லைவை வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய வேல்யூ உங்களுக்கு தெரிஞ்சிடும். பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணிவிடுவோம். சரிங்களா? நீங்கள் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் சந்திக்கலாம். இது கிஷோப் அகாடமி, உங்கள் கிருஷ்ணன். உங்கள் ராஜு. தேங்க்யூ.